கேரளாவில் கோவில் நிகழ்ச்சிக்காக கொண்டுவரப்பட்ட வளர்ப்பு யானைக்கு திடீரென மதம் பிடித்ததால் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை புரட்டி தள்ளி பந்தாடியது. இதனால் பீதியடைந்த பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். அஸ்வினி, கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்துல திரிப்பிரையார் என்ற பகுதி இருக்கு. இந்த பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமசுவாமி கோவில் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த கோவில் நிகழ்ச்சிக்காக பார்த்தோன்னா பார்த்தசாரதி என்ற யானை வரவழைக்கப்பட்டு கோவிலுடைய பல்வேறு நிகழ்ச்சியிலிருந்து யானை பங்கேற்று அதற்கான வழிமுறைகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல அந்த பார்த்தசாரதி யானைக்கு யானை பாகனுடைய கட்டுப்பாட்டை இழந்த யானை திடீரென மதம் பிடித்து சாலையோரமாக நின்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது கடுமையாக முட்டி தாக்கியது. ஒரு கட்டத்துல தனது முகத்தினால் அந்த வாகனத்தை தலைகீழா புரட்டி எட்டி உதைத்தது. மேலும் பார்த்தோன்னா அந்த பகுதியாக நின்று கொண்டிருந்த மக்களை இது வெகு நேரத்துக்கு துரத்தி சென்றது. இதனால இந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. இதனை எடுத்து பார்த்தோன்னா வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டு பின்னர் பார்த்தோன்னா யானை பிடி வீரர்கள் வரவழைக்கப்பட்டு கயிறு மூலமாக ஒரு 1.5 மணி நேரம் போராடி அந்த யானையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த யானை இந்த பிரச்சனை செய்தனால திருச்சூர் திரைப்பையூர் என்ற பகுதியில் உள்ள சாலையில 1.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.